வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும். மத்திய அரசின் 3 புதிய சட்டங்கள் அறிமுக விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியில் ஆன்லைன் கேம் விளையாடி 3 லட்சம் ரூபாய் இழந்த தனியார் நிறுவன ஊழியர் குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயற்சி. எலி மருந்து விற்பனையை புதுச்சேரி தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை. 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு. புதுச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் வழக்கு பணிகள் பாதிப்பு. புதுச்சேரியில் குதிரை வண்ணார சமூகத்தினர் அந்த பெயரிலேயே தங்கள் குடும்பத்தினருக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரிக்கை. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 60க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு. காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் ஏராளமானோர் வாக்களிப்பு. காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். திரளான கிறிஸ்தவ பெருமக்கள் பங்கேற்பு. இனி விரிவான நிகழ்வுகள். காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும் என மத்திய அரசின் 3 சட்டங்கள் அறிமுக விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தன. இதனையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் திங்கட்கிழமை அன்று கதிர்காமம் அரசு மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் புதிய சட்டங்களுக்கான அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் அவர் புதிய 3 சட்டங்களை அறிமுகப்படுத்தி வைத்து உரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில் பாலியல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றம் புரிந்தவர்களுக்கு ஒரு காலக்கெடுவுக்குள் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் இந்த 3 சட்டங்கள் அமைந்துள்ளதாகவும், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்களால் மக்கள் பாதுகாப்பாக அச்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய சட்டம் குறித்து குற்றம் செய்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டத்தின் கடுமையை தமிழில் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், பல ஆண்டுகள் கழித்து நமக்கு உணர்வு ஏற்பட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்துள்ளதாகவும், நியாயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். புதிய தொழில்நுட்பத்தை வைத்து குற்றங்களை அதிகரிப்பதாக குறிப்பிட்ட அவர், இதனை தடுக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டால் நீதி விரைந்து கிடைக்கும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள், காவலர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் கேம் விளையாடி 3 லட்சம் ரூபாயை இழந்த தனியார் நிறுவன ஊழியர் தனது குடும்பத்துடன் எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் எலி மருந்தினை தடை செய்ய வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான தென்னல் கிராமத்தை சேர்ந்தவர் விஜயகாந்த். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த விஜயகாந்த் பணியிலிருந்து விலகி வீட்டில் தங்கி ஓய்வெடுத்து வந்துள்ளார். அப்போது அவர் பல்வேறு ஆன்லைன் கேம் விளையாடி 3 லட்சத்திற்கும் மேல் பணத்தை இழந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் கடன் அதிகரிக்கவே நண்பர்களும் கடனை திருப்பி கேட்டுள்ளனர். இந்த கடனை அடைக்க வீட்டு பத்திரத்தையும் அடமானம் வைத்து கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான விஜயகாந்த் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து எலி மருந்தை அவருடைய மனைவி வாணி மற்றும் 1 வயது குழந்தை தஷ்மிகா ஆகியோருக்கு குளிர்பானத்தில் கலந்து கொடுத்துள்ளார். இதனை அடுத்து 3 பேரும் மோட்டார் சைக்கிளில் புதுச்சேரி நோக்கி வந்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே வந்த பொழுது விஜயகாந்திற்கு மயக்கம் ஏற்பட்டு மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளார். இதில் 3 பேரும் பலத்த காயமடைந்து அவர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அப்போது மூவருமே எலி மருந்து தின்று தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. தற்போது மூவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விஜயகாந்த் கடிதம் ஒன்றையும் எழுதி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் தனது சாவுக்கு காரணம் எம்என் குப்பத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ற பெயரை குறிப்பிட்டுள்ளார். இதனை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் நிறுவன ஊழியர் ஆன்லைன் கேம் விளையாடி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்த விரக்தியில் எலி மருந்து தின்று குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விஜயகாந்தின் உறவினர்கள் கூறுகையில், எலி மருந்து தின்று தற்கொலைக்கு முயன்றால் அதற்கான மருத்துவம் புதுச்சேரியில் இல்லை. எனவே
புதுச்சேரி அரசு எலி மருந்து பேஸ்ட் விற்பனையை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் வழக்கு தொடர்பான பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. மத்திய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் 20 நீதிமன்றங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் வழக்கு தொடர்பான பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுச்சேரியில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் புதுச்சேரியில் ஆண்டுதோறும் ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன்படி 6ஆம் ஆண்டு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. இதற்காக திருப்பதியிலிருந்து உற்சவ பெருமாள் புதுச்சேரிக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஸ்ரீனிவாச கல்யாண ரதத்தில் கொண்டு வரப்பட்டார். அதன் பின்னர் லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வளாக கலையரங்கில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து சுப்பிரபாத சேவையும் நடைபெற்றது. இதனை அடுத்து பெருமாளுக்கு அபிஷேகம், தோமாலை, கொலு மற்றும் தீபாராதனை ஆகியவை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஹெலிபேட் மைதானத்துக்கு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்திற்காக உற்சவ பெருமாள் கொண்டு வரப்பட்டார். அங்கு பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமலா ராவ், தமிழ்நாடு புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் சேகர் ரெட்டி, ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் தலைவரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன், சேவா டிரஸ்ட் துணைத் தலைவர் செல்வ கணபதி எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதற்கிடையே திடீரென ஒரு சில நிமிடங்கள் மழை பெய்தது. மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்திற்காக புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு பக்தர்கள் அழைத்து செல்ல இலவச பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் பாதுகாப்பிற்காக போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி புதுரை வண்ணார சமூகத்தினர் தங்களது குடும்பத்தினருக்கு அதே பெயரில் சாதி சான்றிதழ் வழங்க வலியுறுத்தி தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு 60க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி புதுரை வண்ணார் என்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு அந்த பெயரில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சான்றிதழ் வழங்க சட்டத்தில் இடமில்லை என புதுச்சேரி தாசில்தார் பிருத்திவி மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து புதுச்சேரி மாநில தலித் பழங்குடியின கூட்டமைப்பு மற்றும் புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் ஆகியவற்றின் சார்பில் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக போக்குவரத்து துறை அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய அவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 100 அடி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 60க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். காரைக்காலில் நடைபெற்ற பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவில் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்கள் ஏராளமானோர் வாக்களித்தனர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் தெய்தா வீதியில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் 520 பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் உள்ளன. இந்த தேர்தலில் பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்தனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெற்ற பகுதியில் காரைக்கால் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வில்லியனூர் மேற்கு பகுதி காவல்துறை சார்பில் நடைபெற்ற 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாவது குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் 5,65,000 போலீசார், சிறை, நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு இச்சட்டங்கள் குறித்து பயிற்சி அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய உள்துறை அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது. வில்லியனூர் மேற்கு போக்குவரத்து காவல்துறை ஏற்பாட்டில் இச்சட்டங்கள் குறித்து போக்குவரத்து காவல்துறை தெற்கு மற்றும் மேற்கு பகுதி எஸ்பி மோகன்குமார் தலைமையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆய்வாளர் செந்தில், கணேஷ், உதவி ஆய்வாளர் பாஸ்கர் உட்பட போலீசார், பொதுமக்கள், வியாபாரிகள், என்ஜிஓக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சட்டங்கள் குறித்து கையேடு புத்தகமும் வெளியிடப்பட்டது.
பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. புதுச்சேரி அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்பட்டது. மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வானொலி மூலமாக உரையாற்றி வருகிறார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று மன் கி பாத் எனப்படும் மனதில் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக வானொலி மூலமாக பேசி வருகிறார். அந்த வகையில் 2024 மக்களவை தேர்தல் முடிவடைந்து மத்தியில் புதிய ஆட்சி அமைந்த பின்னர் முதன்முறையாக மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி பேசுகையில், ஒவ்வொருவரும் தங்கள் தாயின் பெயரால் ஒரு செடியை நட்டு வளர்க்க வேண்டும் என்றும், தாயின் அன்பு என்பது நாம் திருப்பி செலுத்த முடியாத கடன், தாய்க்கு நாம் எதையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாது, ஆனால் வேறு வகையில் செய்யலாம் என்று அறிவுறுத்தினார். நடப்பாண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை தாயின் பெயரை சொல்லி ஒரு மரத்தை நட்டு வைக்க வேண்டும் என்றும், தான் தன்னுடைய தாயின் நினைவாக ஒரு செடியை நட்டு வைத்து விட்டதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் திடீரென பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையானது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகர பகுதிகள் மற்றும் கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு, அம்பக்கரத்தூர், திருப்பட்டினம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஜிஎஸ்டி தினத்தை ஒட்டி புதுச்சேரி தனியார் உணவக கருத்தரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி திட்டம் அமலாக்கப்பட்ட தினமான ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆண்டுதோறும் ஜிஎஸ்டி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மத்திய ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி புதுச்சேரி ஆணையர் அலுவலகம் சார்பில் இந்த ஆண்டிற்கான ஜிஎஸ்டி தின விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வரி கட்டுவதன் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைவர் முகமது மன்சூர், தலைவர் பத்மஸ்ரீ ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கருத்தரங்கில் சரியான நேரம் காலங்களில் காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான காமராஜர் சாலையில் அமைந்துள்ளது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா 10 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித அந்தோணியார் திரு உருவம் வரைந்த புனித அந்தோணியார் கொடியேற்றம், வேளாங்கண்ணி திருத்தல பங்குத்தந்தை அற்புதராஜ், காரைக்கால் பங்குத்தந்தை பால்ராஜ் குமார் முன்னதாக புனித கொடி மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது. கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளிர தொடங்கின. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர், அருட்சகோதரிகள், இறைமக்கள், விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. வருகிற 10ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோம்பட்டு மற்றும் திருப்புவனை கிராம பஞ்சாயத்துகளில் அரசின் வளர்ச்சி சார்ந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் திருப்புவனை கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் சோரப்பட்டு மற்றும் திருப்புவனை பஞ்சாயத்துக்குட்பட்ட பெரிய ஏரியின் வடக்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி மற்றும் திருப்புவனை ஏரியின் வடமேற்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அருள்ராஜ், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி வைஷாக் பாகி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தனராசு, பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர்கள் மகேந்திரன், குமார், பிரகாஷ், தேனி, திரிபுர சுந்தரி, சந்தியா மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய மருத்துவ தினத்தை ஒட்டி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. வரலாற்று புகழ்மிக்க மருத்துவரும் மேற்கு வங்காள மாநிலத்தின் 2வது முதலமைச்சருமான மருத்துவர் பிதான் சந்திர ராய் நினைவாக
தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1882ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி பிறந்த அவர் சரியாக 80 ஆண்டுகள் கழித்து அதே தேதியில் மறைந்தார். இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை அவர் 1961ஆம் ஆண்டு பெற்றார். இவரின் நினைவாகவும் மருத்துவர்களின் சேவையை பாராட்டும் விதமாகவும் அன்றைய நாள் இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி ஜூலை மாதம் 1ஆம் தேதியான திங்கட்கிழமை அன்று இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளையின் சார்பில் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து மருத்துவர் தின வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர்கள் கார்த்திகேயன், தனலட்சுமி, கந்தசாமி மற்றும் சிவசங்கரன் மற்றும் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். டிஎன் பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டரை சபாநாயகர் செல்வம் இயக்கி வைத்தார். மணவெளி தொகுதியில் உள்ள டிஎன் பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டர் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு டிராக்டரை இயக்கி வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா, ஊர் முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட தலைவர் சுகுமார், ஹேமமாலினி, மாயகிருஷ்ணன், மாவட்ட துணைத் தலைவர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உதவியாளர் பணிக்கான போட்டித் தேர்வில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புதுச்சேரி ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு உதவியாளர் பதவிக்காக நடந்த துறை சார்ந்த போட்டித் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நடைபெற்றதாக தெரிவித்தார். மேலும் இடமாறுதல் கொள்கையான டிரான்ஸ்பர் பாலிசியை ஒழுங்காக கடைபிடிக்காது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் சார்பு செயலர் ஜெய்சங்கரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் உதவியாளர் பதவி உயர்வு சம்பந்தமாக 2 புதுச்சேரி முதலமைச்சர்கள் கோப்பு அனுப்பியும் அதனை UPSCக்கு எடுத்து செல்லாதது பெரும் குற்றம் என்று கூறினார். உதவியாளர் பதவிக்கு பதவி உயர்வு அளிக்கும் வகையில் சங்கம் தொடர்ந்த வழக்கில் UPSC 2 முறை தளர்வு முறையில் அசிஸ்டன்ட் பதவி உயர்வு அளிப்பதில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அதனை செய்ய அதிகாரம் உள்ளது என்றும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதனை கொண்டு நடைபெற்ற முறைகேடான உதவியாளர் பதவிக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வினை ரத்து செய்துவிட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் 600 UDCகளுக்கும் அசிஸ்டன்ட் பதவி உயர்வு வழங்க புதுச்சேரி முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவ்வாறு நடைபெறாவிட்டால் வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் பணியை அமைச்சக ஊழியர்கள் புறக்கணிக்க உள்ளதாக ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். MJF பாண்டிச்சேரி ஆரோசிட்டி லைன் சங்கத்தின் சார்பில் 2024-2025ஆம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது. பன்னாட்டு அரிமா சங்கங்கள் மாவட்டம் 324G MJF பாண்டிச்சேரி ஆரோசிட்டி லைன் சங்கத்தின் 2024-2025ஆம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு விழா SC பட்டேல் சாலையில் உள்ள ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைவர் சீனிவாசன் தலைமை தாங்கு முன்னாள் ஆளுநர் ராஜன் புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் ஆளுநர் மாதவராஜு சேவை திட்டங்கள் குறித்து விளக்கினார். மேலும் முன்னாள் ஆளுநர் அசோக் குமார் சோர்டியா, ரீஜனல் சேர்மன் வடிவேல், ஜோன் சேர்மன் வரதராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து 2024-2025ஆம் ஆண்டுக்கான தலைவர் சீனிவாசன் ஏற்புரையாற்றினர். நிறைவாக பொருளாளர் ஹரிதாஸ் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளாக தலைவராக சீனிவாசனும், செயலாளராக கபீரும், பொருளாளராக ஹரிதாசும் சேவை பணி ஏற்றனர். புதிய பொறுப்பாளராக சிவபிரகாசம், செந்தில்குமார், ராஜசேகர், பிரகாசம், முத்துராஜ், டேனியல், முரளி, மனோஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அகில பாரதிய வித்யார்த்தி சங்கம் சார்பில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பின் சார்பில் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் சிறந்த மாணவர் விருது மூலகுளம் ரீனா மஹாலில் வழங்கப்பட்டது. இதில் IPS சொர்ணாம்பிகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலும் IPS சொர்ணாம்பிகை கல்வியின் மூலம் தேசத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உரையாற்றினார். தொடர்ந்து பேராசிரியர் இளையராஜா சிறப்புரையாற்றினார். வழக்குரைஞர் அருண்குமார் வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் கோகுல்ராஜ் வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார்.
மாணவர் யுவராஜ் தலைமை உரையாற்று நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விருதினை பெற்று மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் மாணவி கோகிலா நிறைவாக நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஏபிவிபி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பிசிபி நகர் அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தின் 69ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு விழா குழுவினருக்கு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் வண்ண உடை வழங்கி சிறப்பித்தார். அரியாங்குப்பம் பிசிபி நகர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 69ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு விழா குழுவினருக்கு வண்ண உடை வழங்கி முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் சிறப்பித்தார். ஆலயத்தின் சார்பில் நடைபெற்ற 69ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்நிலையில் அறங்காவல் குழு உறுப்பினர்களுக்கு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோவில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்களுக்கு வண்ண உடை வழங்கி கௌரவித்தார். இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பாக அமமுக நிர்வாகிகள் கிளை ஆலோசனை கூட்டம் முண்டியம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் அமமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமை நிலைய கழக நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு ஆலோசனை கூட்டம் முண்டியம்பாக்கம் A2B ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார். கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானூர் கணபதி மற்றும் கழக தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலாளர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகிக்க தலைமை கழகத்தின் சார்பில் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களான கழக துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமிகி மணியன், கழக துணை பொதுச் செயலாளர் சண்முகவேலு, கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி, செந்தமிழன், கழக பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீரபாண்டி செல்வம், கழக தேர்தல் பிரிவு செயலாளர் பார்த்திபன், புதுச்சேரி மாநில செயலாளர்கள் SD சேகர், முருகன் மற்றும் அனைத்து தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், கிளை கழக ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கியதோடு தீய சக்தியான திமுகவை இடைத்தேர்தலில் வென்றெடுக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வாக்கு சேகரிக்க கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் TTV தினகரன் பங்கு பெறும் பொதுக்கூட்டங்களை பெருவாரியான மக்களை அழைத்து வந்து சிறப்பிப்பது என முடிவு செய்யப்பட்டது. முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்களை பெற்றோர்களாக கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை அவர் வழங்கினார். மே மாதத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை அவர் தொடர்ந்து வழங்கி வருகிறார். இந்நிலையில் மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 3வது இடத்தை பிடித்த மகிழ்ச்சியை புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட மருத்துவர் மேனகா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து தனது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சி 8.10 விழுக்காடு வாக்குகளை பெற்று தேர்தல் துறையினரால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது. நாம் தமிழர் கட்சி உறவுகளிடம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வலிமையும் இது ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக முதலில் விக்கிரவாண்டியில் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுகிறது. விக்கிரவாண்டி தொகுதியின் வேட்பாளராக மருத்துவர் அபிநயாவை அறிவித்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 3வது இடம் பெற்றதனையும் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் துறை அறிவித்துள்ளதனை புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வேட்பாளராக களமாடிய மருத்துவர் மேனகா தேர்தல் பரப்புரையில் பங்கேற்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை நேரில் சந்தித்து தனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் நிர்மல் சிங், பிரகாஷ், ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.